எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திஸ் ஜங்ஷன் சேனலோட பழைய வியூவர்ஸ்க்கும் சரி, நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, என் முதற்கண் வணக்கங்கள். மக்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய மாதிரி இந்த ஃபாஸ்ட் ரன்னிங் என்விரான்மெண்ட்டில், இந்த ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்டில் ஏதாவது மக்களுக்கு பயன்படக்கூடியதா ஏதாவது ஒரு கண்டென்ட் கொண்டு சேர்க்கலாமா அப்படிங்கிறது எனக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம்தான். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், அது உங்களுக்கும் ஒரு சில விதத்தில் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி ஒரு புக் ஒன்று படித்தேன். அந்த புக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனி ஓனர் நாள படிக்கப்பட்டது. நரேந்திர மோடி, நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நாள படிக்கப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாள படிக்கப்பட்டது. இந்தியன் கிரிக்கெட்டர் விராட் கோலி நாள படிக்கப்பட்டது. இந்த மாதிரி இவங்க நாளெல்லாம் படிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க லைஃப்ல கொண்டு வந்த ஒரு புக்கு இந்த புக்கை நானும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரீசெண்டாக. ஸோ அந்த புக்கோட பேரை நான் சொல்கிறேன், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. இந்த புக்கு படித்தா அவங்களோட லைஃப்லாம் மாறி போயிடுச்சு, இந்த புக்கு படித்தா வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் மாறும் தான், இல்லைன்னு சொல்லலை, மாறி இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஓவர் நைட்டில் ஒரு மேஜிக் மாதிரியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது ஒரு பியூரான ஒரு லாஜிக். நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 49 சாப்டர் அந்த புக்கில் இருக்குது. அந்த 49 சாப்டரையும் ஒரு புக்காக நீங்கள் படித்தாலோ இல்லை ஆடியோ புக்காக கேட்டாலோ உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு சிலர் படிக்க முடியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நானே ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ அதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும், ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் கொண்ட ஒரு புக் அதை கொஞ்சம் பேராவா இல்லை உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக அதில் இருக்கிற ஜஸ்ட்டை மட்டும் கொண்டு சேர்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனல் ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போதும், அதில் சொல்ல வர கண்டென்ட் அப்படியே சாப்டராக பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த புக்கில் எண்ணற்ற மகான் இந்திய புராதன ரிஷிகள் மற்றும் யோகிகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் யாரெல்லாம் ஒரு இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நிறைய நல்லது மக்களுக்கு பண்ணி எதையுமே எதிர்பார்க்காம செல்ஃப்லெஸ்ஸாக இருந்து ஒரு சுயநலம் இல்லாமல் இருந்து நிறைய நல்லது பண்ணிட்டு போனவங்களோட ஆன்மாக்கள், அதோட ஆசீர்வாதங்கள், அந்த ஆன்மாவோட ஆசீர்வாதங்கள் முழுமையாக அந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தேன் அந்த புக்கை படிக்கும்போது, அந்த ஒவ்வொரு லைனும் படிக்கும்போது. ஓகே, ஸோ எல்லாருனாலையும் அந்த புக்கை படிக்க முடியுமா, ரிசீவ் பண்ணிட முடியுமா, அது அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அந்த புக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த புக்கை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, அந்த விஷயங்கள் நீங்கள் உங்கள் காது கொடுத்து கேட்குறீங்கனாலே அதுக்கு ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை கேட்க முடியும். இது நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய தடங்கள் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த புக்கை படிக்கும்போது நிறைய தடங்கள் தாண்டி தான் அந்த புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக படிச்சிட முடியாது. வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் சூப்பர் ஸ்டாரை கிட்டத்தட்ட பல மாதங்களாக அந்த புக்கை படிக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கான நேரம் வரும்போது தான் அவர் படிக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த புக்கோட வார்த்தைகள்னால நம்மளோட எண்ணங்கள் மாறி, அந்த எண்ணங்கள் உள்வாங்கினதால நம்ம செயல்கள் மாறி, நம்ம செயல்கள் மாறுறதால நம்மளோட வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு படைப்பு தான் அந்த புக்கு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிறது. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரமஹம்ச யோகானந்தர் அப்படிங்கிற ஒரு மகான், ஒரு மிகப்பெரிய ஒரு யோகி, ஒரு மாபெரும் ஒரு உன்னதமான ஒரு ஆன்மா. அவரோட வாழ்க்கை முறை, அவர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, 1893 Jan 5, 1893 அப்படிங்கிற தேதியில கோரக்பூர் அப்படின்ற ஒரு சிட்டியில, இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல அவர் பிறந்திருக்காரு. அவரோட இயற்பெயர் முகுந்தலால் கோஷ் அப்படிங்கிறது அவரோட ஆக்சுவல் பேரு. அவரோட வாழ்க்கையில அவர் எப்படி அவர் டிராவல் பண்ணாரு, அவருக்கு பிறக்கும் போதே அந்த பூர்வ ஜென்மத்துக்கான அந்த சாயல்கள் ஒட்டியே அவர் பிறந்து வாழ்ந்தது, அந்த போன ஜென்மத்தோட அந்த நினைவுகள் அவருக்குள்ள இருந்தது, அவர் ஒரு யோகியா வாழ்ந்தது போன ஜென்மத்துல. அதை தொடர்ந்து அவருக்கு அந்த நினைவுகள்னால அவருக்கு இந்த ஜென்மத்திலையும் ஏற்பட்ட அந்த கடவுள் மீது இருக்கிற ஒரு அலாதியான ஒரு ஆசை, ஒரு கடவுளை தேடுறதுல இறைவனை நாடுறதுல இருந்த மிகுதியான ஒரு ஆசை, ஒரு பற்று. அதனால அவர் சின்ன வயசுல இருந்து அவங்க வீட்டுக்கு தெரியாம ஓடி ஓடி போயிட்டு இறைவன் அங்க தேடி இங்க தேடி இருக்காரா, இமயமலையில இருக்காரான்னு தேட போய்
அங்க ஒரு சில குருமார்களை பார்த்து அவங்க தான் நம்மளோட குருவான்னு நினைச்சு அந்த குருவெல்லாம் தாண்டி உண்மையான குருவாகிய ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி அப்படின்ட்டு ஒரு மாபெரும் மகான், அவரை வந்து குருவா ஏத்துக்கிட்டு அவர் கூட ஒரு 11 வருஷம் வந்து டிராவல் பண்ணி அந்த 11 வருஷம் அவர் கூட டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து அவரோட குரு வந்து அவரோட கட்டளையின்படி அவரோட விருப்பத்தின்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தியாவோட ஆன்மீக புரிதலை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்களோட அந்த நாகரிகம் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்காகவும் 2 பேருக்கும் காமனான ஒரு 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 படைப்பை படைக்கணும், ஒரு சில விஷயங்களை வந்து அவர் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற கட்டளையின் பேர்ல அவர் வந்து இந்த யோகம் மற்றும் இந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 27 வயசு பரமஹம்ச யோகானந்தருக்கு இருக்கும்போது அவர் வந்து அமெரிக்கா டிராவல் பண்றாரு. பரமஹம்ச யோகானந்தரோட கடைசி 32 வருட காலம் அவர் வந்து அமெரிக்காலேயே செலவு பண்றாரு. ஃபாதர் ஆஃப் யோகா அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபாரினர்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. எண்ணற்ற மேடை பேச்சுகள் வந்து பேசியிருக்காரு அவர் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து பேச வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ பத்தாது எனக்கு அவரை பத்தி பேச. அவரை பத்தி வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் இந்த பிறவியில் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு மகான் பத்தி தான் வந்து இந்த முழுக்க இந்த புத்தகம். அவர் வந்து எப்படி டிராவல் பண்றாரு, அவர் எங்கெல்லாம் போறாரு, அவர் வாழ்க்கை எப்படி இருக்கு, கிட்டத்தட்ட 49 சாப்டர்ல அவர் யாரை சந்திக்கிறாரு, அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, நிறைய யோகிகள் பத்தி பேசியிருக்காரு. அந்த யோகிகள் பத்திலாம் அவர் பொய் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவங்களோட எண்ணற்ற சித்திகள், அவங்களுக்கு இருக்கிற ஏகப்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், அதெல்லாம் வந்து அதை பத்தி பேசும்போது அவ்வளோ ஃபேசினேட்டிங்கா, அவ்வளோ ஆச்சரியமா, அவ்வளோ சிறப்பா வந்து இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர் அவர் வந்து, ஒரு பெரிய லிட்ரேட், அவர் படிப்பறிவு இல்லாதவர்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு யூஎஸ்ல அவர் வந்து ஒரு ஸ்காலர், ஒரு பெரிய பட்டதாரி அப்படின்னும் போது இந்த காலத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சு ஒரு நல்ல வேலையில இருந்து ஒரு நல்லா சம்பாரிச்சு நல்லா வெல் செட்டில்டா காசு சம்பாரிச்சு பணம் சம்பாரிச்சு ஜாலியா இருந்துட்டு ஒரு நாள் செத்து போயிடுவோம், அவ்வளவுதானே, இவ்வளவுதானே பண்ணுவோம். பட் இவரு அந்த படிப்பறிவு அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஆன்மா, எங்கும் நிறைந்திருக்கிற அந்த ஆன்மா தான் வந்து நம்ம வந்து வெறும் உடல் மட்டும் கிடையாது, இந்த ரத்தமும் சதையும் கலந்த உடல் மட்டும் கிடையாது நம்ம அப்படிங்கிறத உணர்ந்து அதை மற்றவங்களுக்கு உணர்வும் வைக்கிறதுக்காக, பர்டிகுலரா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பேர் வந்து கிரியா யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மகாவதார் பாபாஜி அவர் வந்து முதல்ல அவர் வந்து எவ்வளவோ வருடங்கள், எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவோ புராதன ரிஷிகள், நம்ம இந்திய யோகிகள் சித்தர்கள்லாம் வந்து வழிபட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த யோக சாதனைகள், அந்த யோக சாதனங்கள், அந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து அழிஞ்சிராம இருக்கிறதுக்கு ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து, அந்த மனிதர் பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஹிரி மகாசேர் அப்படின்ட்டு, அவரும் ஒரு மாபெரும் மகான். அவரை வந்து தேர்ந்தெடுத்து மகாவதார் பாபாஜி அப்படிங்கிற என்றும் அழியாத ஒளி வடிவமா இருக்கக்கூடிய அந்த மாபெரும் மகான் வந்து அவரை தேர்ந்தெடுத்து லாஹிரி மகாசேரோட டிசைபிளா வந்து சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரியை வந்து தேர்ந்தெடுத்து, சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி வந்து நம்ம பரமஹம்ச யோகானந்தரை வந்து அவரை கிட்ட வந்து டிசைபிள் ஆக்கி அவர் வந்து ரெடி பண்ணி நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பி நம்ம பரமஹம்ச யோகானந்தர் மூலியமா கிரியா யோகத்தை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியமே எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதை தாண்டி இந்த கலியுகத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல இவங்களை பத்திலாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற பாக்கியம் எனக்கு இருக்கு. இந்த சேனல் வந்து இந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட சேனல் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா டைம்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக எங்கேயோ உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் இல்லையா? அதுல இதை கொண்டு வந்து இங்க சேர்க்கணும் அப்படிங்கிறது விதி நிர்ணயம் இருக்கலாம். அதனால நான் வந்து இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். மோரோவர் இந்த சேனல்ல இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அதிகமா வரப்போகுது. முழுக்க அன்பு. அந்த புக்கில் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு, கருணை, ஒரு பணிவு, குருவுக்கும் சீடனுக்குமான உறவு. ஒரு குரு வந்து எந்திரிச்சு போய் குதிரா அப்படின்னு சொன்னா கூட அந்த சீடன் போயிட்டு அந்த இடத்துல வந்து குதிக்கணும் அப்படிங்கிற வந்து அந்த மரியாதை, அந்த குரு மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த கடவுளை தேடுற அந்த ஆசை, கடவுள் அப்படிங்கிறது எங்க இருக்காரு அப்படின்னு தேடுற அந்த பக்தி, இது எல்லாமே வந்து அந்த புக்ல வந்து அவ்வளோ ஒரு அழகா வந்து படைச்சிருக்காங்க. அதான் பர்டிகுலரா அந்த ஆடியோவா கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோகா சத்சங்க சொசைட்டி அப்படிங்கிறது வந்து அவர் கிரியேட் பண்ண ஒரு அமைப்பு.
யுகோடா சத்சங்கம் சொசைட்டி மூலியமாக தான் இப்போ வந்து ஒரு சில ஆசிரமங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு. இப்போவும் சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வளர்ப்புறம் அப்படிங்கிற வில்லேஜ்ல ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு நான் ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கிரியா யோகால மெம்பர் ஆகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. குருமார்களோட அறிமுகம் கிடைச்சது. நிறைய சுவாமிஜிஸ் அங்கே இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம பேசுகிற ஒரு சில வாய்ப்பு கிடைச்சது. நிறைய கொஷின்ஸ், நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ், வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டிலாம் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃபுக்கு என் பிறப்புக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளலாம் நான் வருவேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஏன்னா எப்படி வாழக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் என்னால் சொல்லித்தர முடியும். அவ்வளோ அப்படி வாழ்ந்திருக்கேன் நான். பட் இப்போ எப்படி வாழணும் அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்களோட கைடன்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ இதில் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் பெனிஃபிட்டிங்காக இருக்குது. அதை உங்களுக்கும் கொண்டு வந்து சொல்லணும். நிறைய ஆன்மாக்கள் வந்து விழிப்படையணும். நம்ம ஆன்மாக்கள் வந்து சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும். இது வந்து ஒரு சிலருக்கு இது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இதெல்லாம் எதுக்குன்னுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி என்னோட கடமை, எனக்குன்னு இந்த புக்கை படிச்சவங்கனால சும்மா இருக்க முடியாது. இந்த புக்கை படிச்சவங்கனால ஒரு நல்லது செய்யாம இருக்க முடியாது. இந்த புக்கை படிச்சவங்கனால ஒரு கடினமா நான் தான் பெருசு, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடோட இருக்க முடியாது. இது முழுக்க 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 உங்களோட ஈகோவை, கர்மாவெல்லாம் உடைச்சி உங்களோட ஆன்மாவை வந்து சுத்தப்படுத்தி மறுபரிசீலனை பண்ண வச்சு உங்களை வந்து வேற ஒரு மனிதரா உங்களை வந்து ஆக்கியே தீரும். இது வந்து என் வாக்கு இல்லை, இது வந்து பல மகான்களோட ஆசீர்வாதம் அந்த புக்கில் இருந்து தான் வந்து என்னை பேச வைக்குது. ஸோ இந்த புக்கு, இதுக்கான கண்டென்ட்ஸ் இதுக்கு மேலே கோயிங் ஃபார்வர்ட் உங்களை வந்து சேரும். நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம். இங்கிலீஷ் எடிஷன் வந்து கிட்டத்தட்ட 190 rupeesக்கு வந்து விற்குது. தமிழ் எடிஷன் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 230 or 260 rupeesக்கெல்லாம் வந்து கிடைக்குது. நீங்கள் நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்களில் பார்க்கலாம். ஆன்லைனில் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்குன்னு நினச்சிங்கனாலும் ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. யூடியூப்ல தட்டி பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, ஸோ இனி கோயிங் ஃபார்வர்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் வரப்போகுது. நிறைய விஷயங்கள், இந்த புக்கு, இந்த விஷயங்கள், அடுத்து ஒரு சில இன்னும் வேறு சில நூல்கள், அதில் கொடுத்துருக்க விஷயங்கள், மக்கள் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில், ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, நீ பெருசு நான் பெருசு, அது இதுன்னு எவ்வளவோ மைண்டை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கிறதுக்கோ நமக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனால் இப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா வாழலாம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனநிலைக்கு கொஞ்சம் வந்து சாந்தம் கிடைக்கும். இந்த விஷயங்கள் புரிஞ்சதுன்னா நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஒரு நல்ல நண்பன் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், ஒரு நல்ல மனைவி கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன், ஒரு நல்ல கணவன் கிடைச்சிருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன், ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன், ஒரு நல்ல வேற ஒரு அந்த மாதிரி ஒரு இன்னொரு நம்மளோட சந்தோஷம் எல்லாமே அந்த இன்னொரு பொருள் மேலேயும் இன்னொரு மனிதர் மேலேயும் தான் இருக்குன்னு நம்ம நினைச்சு நம்ம சந்தோஷத்தையே இழந்துட்டோம். நம்மளோட உண்மையான சந்தோஷம் வெளியே இருக்கா இல்லை நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறது தான் அந்த புக்கு. இந்த புக்கில் வந்து அவ்வளோ அருமையான விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிட்டு நம்மளோட சேனலை வந்து அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்களுக்கு வந்துனே இருக்கும். ஓகே, அல்காரிதமை வந்து நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கிறது இந்த யூனிவர்ஸோட மெசேஜை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு சமம். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே இந்த சேனலில் வந்துகிட்டு இருக்கோம். மெயின் கண்டென்ட் இதுக்கு மேலே தான். ஸோ என்ன நடந்தது, எப்படி பரமஹம்ச யோகானந்தர், முகுந்தலால் கோஷா இருந்த அந்த ஒரு பரமஹம்ச யோகானந்தர் எப்படி என்னென்ன ஸ்டேஜஸை கடந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு அமெரிக்காவில் போயிட்டு ஒரு அவ்வளோ பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி பண்ணாரு, உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு மகானா எப்படி இன்னைக்கு இருக்காரு. ஓகே, ஒரே ஒரு புக்கு, இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற ஒரு புக்கு பல மில்லியன் காப்பி சேலா இருக்கு. அந்த ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் மொத்த அந்த புத்தகம் படித்த ஆன்மாக்களை தன் வசம் இழுத்துக்கிட்டே இருக்கு, ஆசிரமங்களை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கு, நல்ல நல்ல விஷயங்கள் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதால அந்த புக்குக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. 20th செஞ்சுரியோட நம்பர் 1 ஸ்பிரிச்சுவல் புக் அவார்டு வந்து வாங்கின ஒரு புக் அந்த புக்கு. ஸோ சாதாரண புக் இல்லை. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் இந்த இடம் வரையும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க பாக்கியம் பண்ணவங்க. நிறைய நல்ல விஷயங்களை வந்து பகிர்வோம், நிறைய நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். சந்தோஷத்தை, அன்பு தான் கடவுள், கருணை உள்ள உள்ளமே கடவுள் இல்லம் அப்படின்னு சொல்லி அன்பை பகிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.